இந்த கட்சியை அழிக்கவோ அடக்கவோ எந்த ஒரு கும்பலும் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் பிறக்கவில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். காணான்களும் கழிசடைகளும் இந்த கட்சிகளிலிருந்து வெளியே சென்றிருக்கலாம், அவர்களை பற்றி கவலை இல்லை. இந்த கட்சிக்கு உயிர் கொடுப்பவன் தொண்டன். அந்த தொண்டனால் இந்த கட்சி மலரும். அடுத்த ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான். அந்த ஆட்சிக்கு எடப்பாடியார் ஆளுமை திறன் கொண்ட ஒரு நல்ல குணம் படைத்த ஏழை விவசாய தலைவன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் ஆட்சிப்பிடத்தில் அமருவார். அவரை ஆட்சிப்பிடத்தில் அமர்வதற்கு கண்டல்மலை ஊர் மக்களும் இந்த கிழக்கு வண்டிய தக்கலை கிழக்கு வண்டியவும் உறுதுணையாக இருக்கும் அளவிற்கு ஜஸ்டிஸ் அவர்கள் தன் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எடப்பாடி அவர்களால் முதல்வராக தக்கலை கிழக்கு ஒன்றியத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளராக ஜஸ்டிஸ் அவர்களுடைய சொந்த கூலி மண்ணின் மேல் கிடைத்த ஒரு பெருமை. அவருடைய அண்ணன் மகனாக இருந்தாலும் பல காலகட்டங்களில் என்னை சந்தித்திருக்கிறார். செய்தி தொந்தரவு புரிவார். அந்த குறிப்பாக சொசைட்டி தேர்தல் வந்தோட ஒரு வருஷமாக விடுவது கிடையாது. அந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒன்றிய கலாச்சாரம் ஒரே ஒரு வேண்டுதல் என்னவென்றால், இங்கே அரசு ஒன்றிய செயலாளராக இருந்தால் கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் மட்டும் இருந்தாலும் போது அந்தந்த பகுதியிலே பஞ்சாயத்து தலைவராகவோ அல்லது சொசைட்டி தலைவராக இருந்தால்தான் உங்களுடைய வேலை சிறக்கும். அதை தயவு செய்து மாதிரிலே எண்ணி நீங்கள் செயல்பட வேண்டும். அதுக்காக அந்த குழப்பெல்லாம் வரக்கூடாதுன்னு இப்பவே நம்ம என்ன சொல்லணும், பஞ்சாயத்து தேர்தல் வருகிறது, சொசைட்டி தேர்தல் வருது. இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய உனக்கு உட்பட்ட ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமான ஒன்றியம் பேரூர் கழக செயலாளர் அந்த பஞ்சாயத்தினுடைய முன்னாள் ஊராட்சி தேர்தலை சந்தித்து அருமையான ஒரு கூட்டத்தை கூட்டி இப்பொழுதுமே உங்களுடைய பஞ்சாயத்து வரை ஆரம்பித்து விட வேண்டும். ஆக இந்த பஞ்சாயத்து வெற்றி பெற்றது மட்டுமல்ல, சொசைட்டி வெற்றி பெறுவதற்கு முழுமையாக பாடுபட வேண்டும். அதேபோல் நமது ஒன்றிய கழக செயலாளர் தந்தை நாகராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவரும் சிறந்த முறையில் பணியாற்றுவார் என்று பல ஒன்றிய செயலாளர் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் போட்டிருக்கு. ஆக எல்லாருமே கேட்டு ஆலோசித்து தொலைவு போட்டிருக்கிறது. தம்பி அவர்களும் சிறந்த முறையிலே வெறும் ஒன்றிய செயலாளர் மட்டும் இருக்கக்கூடாது, அரசாங்க பதவி இந்த ஆட்சி காலத்தை நாம் அடைய வேண்டும். 6 ஆட்சி செய்தாலும் பஞ்சாயத்து தலைவர் சொசைட்டி தலைவர் என்ற பெருமையை நாம் பெற வேண்டும். குறைந்த சொசைட்டி தலைவர் சொசைட்டி தலைவர் இந்த பஞ்சாயத்து தலைவர் கிழக்கு ஒன்றியமும் மேற்கொண்டியம் கிழக்கு ஒன்றியம் குடும்பம் கிழக்கு ஒன்றியம் ஒன்றிய செயலாளர் புதுசாக தகவலை எல்லாம் கலந்து ஆலோசனை போட்டிருக்கிறது. புதிதாக இளைஞர்களுக்கு வாய்ப்பு. தம்பி நமது ஒன்றிய கழக செயலாளர் அருமை சகோதரர் ஜஸ்டிஸ் அவர்களும் அருமை சகோதரர் நாகராஜன் அவர்களும் அதேபோல் இங்கே அசோக்குமார் அவர்களும் குளச்சல் நகர கழக செயலாளரும் ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாக இருந்து மொத்த வாக்காளர் எத்தனை சட்டமன்ற தேர்தல் எப்போனாலும் வரும், நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்னால் மொத்த வாக்காளர் எத்தனை எப்படியெல்லாம் நாம் வாக்குகளை சேகரிக்க முடியும் என்ற பேசிக்கவே போட முடியும். வேட்பாளர் நம்மிடம் இருக்கிறார், கவலைப்பட வேண்டாம். ஆனால் நீங்கள் வாக்கு வங்கியை பெறுவதற்கான வழிகளை செய்ய வேண்டும். அங்கே மிஷின் இருக்காங்க ஓட்டுவாரு, இங்கே இருந்து இருக்காங்க ஓட்டுவாரு, அப்படிலாம் பேசக்கூடாது. துணிவாக இறங்கி 2 பேரும் 21ஆம் தேதி தலைமை கழகத்திலே உங்கள் ஆய்வு கூட்டம் நடக்கிறது. உங்களுக்கு வேண்டிய ஃபார்மை தலைமை கழகத்தில் வாங்கிடுங்க. உங்கள் ஒன்றியத்துக்கு உட்பட்ட எல்லாத்துக்கும் ஃபார்மை கொடுங்க, ஃபில்லப் பண்ணி கொண்டாங்க. கார்டு வாங்கி கொடுத்தாங்கன்னா யார் உறுப்பினர்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதே போல் உங்கள் ஒன்றியத்தில் எந்தெந்த பதவிகள் யார் யார் வேலை பார்த்தவர்களை ஓய்வுக்கு போயிட்டாங்கன்னா அவருடைய ஓய்வுக்கு அனுப்பிவிட்டு புதிதாக ஆட்களை நியமிப்பதற்கு தயாராக ஒன்றிய செயலோட இணைந்து சேர்த்து தான் செயல்பட முடியும்.
அவர் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து சிறந்த முறையிலே இந்த ஒன்றியத்துக்கு உட்பட்ட பேரூர் கழகம் ஊராட்சி அத்தனையும் சரிவர கொண்டு வர வேண்டியது ஒன்றிய பாராட்டி